வெல்கம் பேக் டு காய்ஸ். நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுதுங்களா? ஸ்டெபிலைசேஷன் கிம்பல். இந்த கிம்பலில் ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிம்பலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 4000 இந்தியன் ருபீஸ் தான். ஆனால் இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 10,000ல் என்ன ஃபீச்சர் இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த 4000 கிம்பல்லே இருக்கும். ஸோ கிம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மெட்டாலிக்கில் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12 ஹவர்ஸ் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ ஷூட்டோ இல்லை நீங்கள் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 12 ஹவர்ஸ் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் பெரிய விஷயம் தான். ஜஸ்ட் 4 ஹவர் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த கிம்பல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதோட ஃபியூச்சர் இதில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்குள்ளார ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் ஜூமிங். நீங்கள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த இதிலிருந்து உங்களுடைய ஃபோனுக்கு சார்ஜ் வேணும், எமர்ஜென்சியாக உங்களுக்கு சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு அப்படியே யூஎஸ்பி கேபிள் அட்டாச் பண்ணி உங்களுடைய ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கிம்பல் இருக்குது. நம்ம இந்த கிம்பலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். S5B அப்படிங்கிற இந்த கிம்பல் வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிம்பலை நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதையே பார்க்கலாம். பேலன்ஸ் கிம்பல் பிஃபோர் டர்ன் ஆன். இந்த பேலன்ஸ் கிம்பல் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிம்பல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் செட் பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பேனல் கண்ட்ரோல், யூஎஸ்பி அவுட்புட், ஷட்டர் பட்டன், யூஎஸ்பி இன்புட். ஸோ இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இங்கே டிஸ்பிளே மாதிரி இருக்கும். ஸோ லைட்டிங், எல்இடி லைட்ஸு, இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில், பேட்டரி 12 ஹவர்ஸ் ரன்னிங் டைம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 4000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. ஸோ உங்களுக்கு குயிக்காகவே சார்ஜ் ஆயிரும். ஸோ இந்த இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஃபீச்சர்ஸ். ஹரிசாண்டல் அண்ட் போர்ட்ரேட் மோட், பேனமோரா, ஃபேஸ் ட்ராக்கிங், அட்ஜஸ்டபிள் டைம் பிளேஸ் ஆர் அப் டு த 12 ஹவர்ஸ் ரன்னிங் டைம், மேனுவல் ஜூமிங், ரியல் டைம் சார்ஜிங். ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த கிம்பல் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம நம்ம சைக்கிளை ட்ராக்கிங் பண்ணும்போது சைக்கிளை யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்களே பிடிச்சிட்டு போகும்போது அந்த ஷேக்கிங் இல்லாமல் வீடியோ உங்களுக்கு அந்தளவு ஒரு பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு ஸ்டெபிலைசஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரன்னிங் ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஓடுற வீடியோஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிம்பல் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறோம் எப்படி இருக்கு அப்படின்னு. பாக்ஸ் அழகாக ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆயாச்சு. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க இதோட ஸ்டாண்டு. நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேப் ஆயிரும். ஃபேஸ் ட்ராக்கிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் எந்த பக்கம் வருமோ அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆயிரும். இதோட லெக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் தான் கிம்பல் இங்கே இருக்குது. யூஎஸ்பி நம்ம சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிள் நம்ம நார்மலாக நம்மளோட யூஎஸ்பி பின்னில் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் மெயின் கிம்பல் எடுக்கிறோம். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு மெட்டாலிக்கில் பண்ணதான், அலுமினியம் மெட்டாலிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் மெட்டாலிக்கில் பார்த்தீங்களா இந்த டேர்ன் அப்படியே ஆகுது. ஸோ இது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்டாண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ் ட்ராக்கிங் ஃபாலோ ஆயிரும். இந்த பட்டன்ஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏஎஃப், இது வந்து சார்ஜிங், ஹை, மீடியம், லோ. இதோட பேட்டரியோட இது இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஜாய்ஸ்டிக்கு. ஸோ நம்ம ஏதாச்சும் கிம்பல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஜூமிங். இந்த இது பார்த்தீங்கன்னா ஜூமிங். இது ஜூம் அப்படிங்கிறது சுற்றிட்டே இருந்தீங்கன்னா ஜூம் ஆகிட்டே இருக்கும். ஜூம் பண்ணுறதுக்கும் அவுட் ஜூம் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஎஃப் லைட்டு. இது ஏஎஃப் அப்படிங்கிறது இது எப்படின்னா நம்ம ஒரு டபுள் கிளிக் பண்ணும்போது இதோட ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணலாம். அது ஆன் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா மீடியத்தில் இருக்குது. ஸோ சார்ஜ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது தெரியும். ஒரு ஃபோனை இப்போ கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இதாகாது. இது கொஞ்சம் அழகாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு
ஓகே, அதுக்கப்புறம் அழகாக தள்ளி விட்டுருங்க, புஷ் பண்ணிக்கங்க. புஷ் பண்ணி நல்லா எட்ஜில் டச் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே, இங்கே நல்லா டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் செட் பண்ணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் இந்த இந்த ஏர்ம் அட்ஜஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏர்ம் அட்ஜஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு இருக்கா, அப்படியே டைட் பண்ணிக்கணும். நம்ம விடும்போது ஒரு இன்பேலன்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு லைட் பேலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதான் மெயின் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கிம்பல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இதை செட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா உங்களுக்கு தானாகவே இதாயிரும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்துருச்சு. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஷேக்கிங் அப்படியே இருக்காது. நான் என்ன தான் ஆட்டினாலும் அந்த வீடியோ இது மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்களா, நம்ம இதை தானாக திரும்ப பாருங்க, டிகிரி மேல் டாப் ஆங்கிள் வருது. இந்த ஆங்கிள், இந்த ஜாய்ஸ்டிக் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லா மூமெண்ட்ஸுமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு இதாகும். இந்த ஜாய்ஸ்டிக்கில் எல்லாமே இருக்குது. ஸோ ரைட் லெஃப்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குது. ஃபேஸ் ட்ராக்கிங் இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா கிம்பல் ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். நம்ம என்ன தான் இங்கே டர்ன் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோ அந்த ஷேக் இருக்காது. நம்ம கை எப்போ இருந்தாலும் ஷேக் ஆகும், ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு பக்காவாக ஷேக் இல்லாமல் அந்த கிளியர் அண்ட் கட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா இது என்ன அப்படின்னா 3 கிளிக், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த சேம் பொசிஷனில் நின்றுருக்கும். பார்த்தீங்களா, இப்போ சேம் பொசிஷனில் நின்றுச்சு. இப்போ இன்னும் 2 கிளிக் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, போர்ட்ரேட் மோட் வந்துருச்சு. 3 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு வீடியோ எடுத்துரும். ஸோ நீங்கள் டிக்டாக் ஸ்க்ரீனுக்காக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் அந்த இது எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுல்லாக டேர்ன் ஆகி உங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஜாய்ஸ்டிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, ஜாய்ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படியே கிளியராக இருக்கும். நம்ம இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் ட்ராக்கிங் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபேஸ் ட்ராக் பண்ண முடியும். நம்ம ஜஸ்ட் நம்ம ஃபோன் கேமராவில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபோன் கேமரா நீங்கள் ஈஸியாக நீங்களுடைய பட்டனில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளியராக மேலே இது பண்ணுறேன். ஓகே, வீடியோ மோடு. உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் வேண்டாம், அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பாருங்கள், இந்த ஷேக்கிங் ஸ்மூத்னஸாக இருக்கும். ஏன்னா திரும்பலாம் அந்த ஸ்மூத்னஸ் ஷேக்கிங் இருக்கும். ஸோ நம்ம இந்த கிம்பல் இல்லாமல் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இது இருக்கும், அந்த ஷேக்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இதில் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேக்னஸ் அப்படிங்கிறது கிளியராக இருக்கவே இருக்காது. அந்த ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும்போது வீடியோ பார்க்கறதுக்கு அந்த லுக் அண்ட் கட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிம்பல் ப்ரோ S5B அப்படிங்கிற இந்த கிம்பல் நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துல ப்ரைஸ் வேரியண்ட்டாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு சூப்பரான கிம்பல் தான், ஒர்த்தான கிம்பல். 4000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிம்பல் அப்படின்னு இந்த கிம்பல் தான் சொன்னேன். என்னோட பர்சனல் யூஸுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் மறக்காம பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.